தான் நான் சொல்லுவேன், இது நெகட்டிவ் தான். ஸோ எவாப்ரேஷன் லைனுக்கும் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் லைனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த லைனை பார்த்தாலே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபெயிண்ட் லைனுன்றது வேற, டார்க் லைனுன்றது வேற, நெகட்டிவ் லைனுன்றது வேற, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷேடாக கோடு வர்றது வேற. ஸோ கலங்களாலாம் சில பேத்துக்கு இருக்கும், அதெல்லாம் வந்து எவாப்ரேஷன் லைன் சொல்லுவாங்க. எவாப்ரேஷன் லைன்னா ப்ரெக்னன்சி பாசிட்டிவா நெகட்டிவா எனக்கு தெரில சிஸ்டர், எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கோடு வரதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் செகண்ட் கோடு. ஸோ சரியான முறையில் ரிசல்ட் காட்டலை, கிட்டு தப்பு அப்படின்னு தான் அர்த்தம். சரி சிஸ்டர், நான் இப்போ இந்த கிட்டு செக் பண்ணி வந்து ஒரு 2 days கழிச்சு செக் பண்ணுறேன், நல்லாவே டார்க்காக செகண்ட் லைன் தெரியுது, அப்போ அதுவும் எவாப்ரேஷன் லைனாக கிடையாது, அது பாசிட்டிவ் தான். ஸோ இந்த கிட்டை பொறுத்த வரைக்கும் இது எவாப்ரேஷன் லைன் தான், நெகட்டிவ் தான். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் கிட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் நான் என்னன்னு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.